தொழுகின்றோம் அருள்வாயப்பா. முழங்காவி பதிவாழும் சித்தி விநாயகனே அடிபணிந்து தொழுகின்றோம் அருள்வாயப்பா. முழங்காமல் இடி விழுந்த தீர்த்த ஊற்று முடிவில்லா உந்தன் அருள் தரும் ஊற்று. வேளமுகத்து விநாயகனைத் தொழ வாழ்வு மிகுந்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனைத் தொழ துள்ளியோடும் தொடர்ந்து வினைகளை வேறறுப்பவர் எங்களுடைய செல்வயோக சித்தி விநாயகர். அவர் எங்களுக்கு அற்புத விநாயகராக, ஆனந்த விநாயகராக, அள்ளி அள்ளி தருபவராக, செல்வத்தை, யோகத்தை, போகத்தை தருகின்ற ஒரு விநாயக பெருமான். வருகின்ற அடியவர்களுடைய வினைகளை வேறறுக்க வல்லவர், அற்புதம் நிறைந்தவர். அந்த வரலாறு யாவருக்கும் தெரியும். அதாவது மின்னாமல் முழங்காமல் இடி விழுந்து நீர் வரப்பெற்று அத்தகைய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியவருடைய அந்த வரலாற்றிலே இன்றைய தினம் நான் நமது ஆலயத்திலே நின்று கொண்டு இதனை கூறுகின்றேன். எமது ஆலயத்திலே இங்கு வசந்த மண்டபம் ஏராளமான நிதிகளை கொண்டு கட்டப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நிகழ்வுகள் யாவும் நடைபெற இருக்கின்றன. குளக்கரை ஓரம் தன்னில் குந்தனாலயம் தேடி வந்து தொழுகின்றோம் என்ன ஓர் சுகம். உமை சிவன் மூத்தவனே மூசிகனே உந்தன் கரம் பற்றி தொழுவோரை காக்கும் கரம். எல்லோருக்கும் வணக்கம். நான் முழங்காவில் செல்வயோக சித்தி விநாயகர் ஆலயத்திலே இருந்து தலைவர் பேசுகின்றேன். அதாவது எங்களுடைய சைவ புறப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம் என்ற வேலைகளெல்லாம் எங்களுடைய பிள்ளையார் கோயிலே ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இதை விட ஒரு வசந்த மண்டபம் ஜட்டக்கோபுரம் கட்டி கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய பொருளாதாரம் மிகவும் குறைந்த நிலையில் இருக்கின்றபடியினால் வெளிநாட்டு நண்பர்களிடமிருந்து உதவி கோருகின்றோம். உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய வங்கி கணக்கிலக்கங்கள் எல்லாம் தருகின்றோம். இந்த கணக்கிலக்கங்களுக்குள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். கஜமுகனை சங்காரம் செய்தவனே எம்மை காத்திடுவாய் நலம் வாழ நாட்டினிலே ஐயா. முழங்காவிற் பதிவாழும் சித்தி விநாயகனே அடிபணிந்து தொழுகின்றோம் அருள்வாயப்பா. அனைவருக்கும் வணக்கம். முழங்காவில் ஸ்ரீ செல்வயோக சித்தி விநாயகர் ஆலய உப செயலாளர் நான் என்ன வேண்டுகோள் கூறுகிறேன் என்றால், 12 வருஷத்துக்கு ஒருக்கா செய்கிற எங்களோட கும்பாபிஷேகம் இந்த முறை செய்கிறதுக்கு கைகூடி இருக்கின்றது. நாங்கள் புதிதாக ஒரு வசந்த மண்டபம், அதாவது ரெட்ட பஞ்சாங்க ரெட்ட தளத்திலே ஒரு வசந்த மண்டபம் ஒன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுக்கு சுமார் 98 லட்சம் ரூபா முடியுமென எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே விநாயகர் அடியார்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள், உள்ளூரில் உள்ளவர்கள் அனைவரும் எமது ஆலயத்துக்கு, எமது ஆலய வங்கி கணக்கில் நாங்கள் இதன் கீழே தருகிறோம். உங்களால் இயன்ற உதவிகளை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வருடமும் கோடிக்கணக்கில் செலவழித்து ஒரு அன்னதான மடம் கட்டினது. இந்த முறையும் நமது ஊரில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறபடியாக வசந்த மண்டபம் கட்டுறதுக்கு உரிய உதவிகளை செய்து தருமாறு கேட்டுக்கொள்வதோடு கும்பாசத்துக்கான நிதியும் தேவையாக இருக்குது. ஆகவே எங்களுடைய இலக்கங்களுக்கு நிதி உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மூசிக வாகனத்தில் வருபவனே என்றும் எங்குறை தீத்திடுவாய் அங்கரனே. காவடிகள் சூழபலம் வருபவனே உந்தன் காலடியில் வந்து நின்றோம் காத்திடுவாய்.
அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னென்று சொல்லி சொன்னால் எமது முழங்கால் பிரதேசத்தின் அடையாளமாக காணப்படுகின்ற ஸ்ரீ செல்வயோக சித்தி விநாயகர் ஆலயத்தின் பாலஸ்தான நிகழ்வு நடைபெற்று 4வது கும்பாபிஷேகத்தை எதிர்நோக்கியதாக புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆலயத்தில் சில வேலைகள் காணப்படுவதனால் அதற்கு சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி தேவைப்படுவதனால் எமது பிரதேசத்தின் அடையாளமாக காணப்படுகின்ற செல்வயோக சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் மற்றது ஆலய நிர்மாண தேவைகளாகவும் எமது ஆலயத்தின் அடியவர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் புலம்பெயர் தேசம் மற்றும் இப்பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள் எமது பிரதேசத்தின் அடையாளமாக காணப்படுகின்ற ஸ்ரீ செல்வயோக சித்தி விநாயகர் ஆலயத்தின் புனரமைப்பு வேலைகளுக்கு உங்களால் இயன்ற பங்களிப்புகளை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். மாம்பழத்து கணபதியாய் வென்றவனே எம்மை சூடும் வினை வேறறுப்பாய் சித்தி விநாயகனே முழங்காவிற்பதிவாளும் சித்தி விநாயகனே அடிபணிந்து தொழுகின்ற